ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்பட விமர்சனம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்து வெளிவந்திருக்கிற கருப்பு திரைப்படம். கருப்பு வந்து அப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப சமீப காலமாக சூர்யா படங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஃபெயிலியர் ஆகுது. படமும் சரியாக இருக்கிறதில்ல. அதில் வந்து எனக்கு வந்து அவர் வந்த படங்களில் ஃபெயிலியர் ஆனதில் கங்குவா எனக்கு வந்து ஓகே, நல்ல முயற்சியாக தான் இருந்துச்சு. பட் வந்து சூர்யா படம்னாலே வந்து அதிகமாக வந்து ட்ரோல் ஆகும். ட்ரோல் பண்ணியே ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. அது ஒரு கல்ச்சர் இருந்தது. உண்மையிலேயே இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அடுத்து வந்து ஒரு மாற்றம் வரும்னாங்க. அந்த மாற்றம் வந்து இந்த படம் வந்து கருப்பு திரைப்படம் சூர்யா வந்து அதிகமாக வந்து ட்ரோல் செய்யப்படலை. அந்த திரைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் தாங்க ஹீரோ, காமெடியன், வில்லன், அப்புறம் இயக்குனர் வேறயா இயக்குனர். அந்த நம்ம அவனிவன் படத்தில் வந்து விஷாலுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சூர்யா முன்னாடி ஆடி காட்ட சொல்லுவாங்க. நவரசம் அப்படின்ட்டு, சிரிப்பு, அழுகை, அது மாதிரி வந்து படத்தில் எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. சூர்யா வந்து இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல். இதில் வந்து ஒரு சாமியாக வந்து வர்றாரு. படம் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. சூர்யாவோட இன்ட்ரோ எல்லாமே நல்லாவே தான் இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வழக்கம் போல் இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியில் அவர் வந்து பல ரசிகர்கள் உண்டு. அதே மாதிரி அவரோட கிரிக்கெட் கமெண்ட்ரியை பார்த்து கடுப்பாகி இங்கிலீஷ் கமெண்ட்ரிக்கு மாற்றக்கூடிய ரசிகர்களும் உண்டு. அந்த அளவுக்கு தான் இதுலேயும் வந்து நடிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் ரொம்பவே பண்ணுறாரு. கொஞ்சம் நமக்கே வந்து காண்டாகிற அளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாரு. சூர்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்போவுமே தன்னுடைய கேரக்டரை வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவார். ஆனால் அந்த கமர்ஷியல் படங்களில் சூர்யாவோட ஆட்டிடியூட் வந்து நமக்கே வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆதவன்கிற படத்தில் ஒரு காமெடி சீன் ஒன்று இருக்கும். அந்த வடிவேலை வந்து மேலே தூக்கிட்டு வருவாங்க. அந்த இந்த என்னமோ தூத் அப்படின்னு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு காமிப்பாங்க. காமெடியாக இருக்கும். அதில் வந்து சூர்யாவோட அந்த ஆட்டிடியூடுல கோவமாக இருக்க மாதிரி பண்ணுவார்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து வடிவேலை விட சூர்யா பண்ணுறது தான் எனக்கெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கும். அப்படியே கோவமாக இருக்க மாதிரி ஒரு நடிப்பார். அது மாதிரி விஷயங்கள் வந்து சூர்யா வந்து அதிகமாக வந்து கமர்ஷியல் படங்களில் அது மாதிரி பண்ணி உண்மையிலே வந்து நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லா பொருந்தி நல்ல ஒரு கெத்தாக வந்து சாமி கற்பனை சாமியாக வந்து வர்றாரு. நல்லாவே இருக்குது. அந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சாமின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போவுமே பார்த்தோன்னா சாமிக்கு பவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கேயாச்சும் விறுவிறுப்புக்காக பிடுங்கி வச்சுருவாங்க. அது ஆர்ஜே பாலாஜி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பவரை எல்லாம் கம்மி பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா, நமக்கு எப்படியா இருந்தாலும் சாமி வந்து ஜெயிச்சிரும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி சீன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரொம்ப விறுவிறுப்பான இல்லை, எப்படியும் வந்து சாமி வந்து ஜெயிச்சிரும். 2வது அந்த ரிப்பீட்டட் சீன்ஸாக தான் கிளைமேக்ஸ் வரையுமே வருதாரு, சாமி அடிச்சிடும், அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டட் சீன் தான். அதனால் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஆனால் ஒரு என்கேஜ் பண்ணி படம் ஃபுல்லாக கொண்டு போகுது. சொல்ல போனால் அந்த சமீபத்தில் இன்னொரு படம் வந்துச்சு. என்ன படம்? அஜித் படம் ஒன்று, குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் என்ன கதை ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஆளுகள்லாம் வந்து வா வான்னு கத்துவாங்களா இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் வந்ததே வர்ற மாதிரியே தான் இருந்தது. ரொம்ப வந்து ஸ்க்ரீன் ப்ளேக்காக வந்து மெனக்கடவுலாம் இல்லை. ஜஸ்ட் அவர் ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி எடுத்த அந்த மூக்குத்தி அம்மன் இருக்குல்ல, மூக்குத்தி அம்மன்னு எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் லேசாக மாற்றி கருப்பு அப்படின்னு சூர்யா வச்சு எடுத்துருக்கிறார். சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் வந்து சூர்யா வந்து ஒரு சாமி ஆடுற மாதிரி ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மியூசிக். இப்போ அந்த மியூசிக்லாம் நல்லா இல்லை அப்படின்னா நம்மளை வந்து பூமரங்கள் அப்படின்றாங்க. இந்த கருப்புன்னு ஒரு பாட்டுக்கு வந்து சூர்யா ஆடுறாரு. அவர் ஆடுறதுக்கும்
அந்த பாட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட சிங்க் ஆன மாரியே தெரியல. இப்ப எனக்கெல்லாம் பார்த்தா என்ன சின்ன வயசுல வந்து இந்த மர்ம தேசம், அப்புறம் விடாத கருப்பு, இது மாரி சாதாரண ஒரு சீரியலே பார்த்தோம்னா பயங்கர டெரிஃபிக்கா இருக்கும். வாரம் வாரம் உட்காந்து அதெல்லாம் வந்து விடாம பார்ப்போம். அந்த அளவுக்கு கூட இதுலலாம் பெரிய லெவல்ல ஒரு விறுவிறுப்போ, பெருசா எதுவும் இல்ல. மத்தபடி ஒரு ஜாலியா ஒரு என்ன சொல்றது, சாமி படத்தையே ஒரு வைபா பார்க்குற அந்த டோனு தான். அந்த மியூசிக் யாரு? சாய் அபயங்கரா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அபாயகரமான மியூசிக்ன்னு தான் சொல்லுவேன். படத்துக்கும், அந்த மியூசிக்கும் பெருசா ஒண்ணும் சம்மந்தம் இல்ல. பாட்டா பார்த்தா நல்லாருக்கு. பட் படத்தோட சிங்க் ஆகுதான்னா, எனக்கு சிங்க் ஆகல. அ ஆனா, நம்ம குட் பை டக்லிலாம் எப்படி நல்லா ஓடிருச்சு. அது மாரி நிச்சயமா வந்து சூர்யாவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அப்ப 2வது வந்து உண்மையான தமிழனா இருந்தா ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கிற மாரி, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு வந்து அது மாரி சொல்லிருவாங்க. அதனால வந்து படம் நல்லா தான் இருக்கு. நன்றி.